வணக்க மக்களை, சட்டமன்ற வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமா? எதிர்க்கு எதிரி நண்பனாம் புரோ டிஎம்கே எடப்பாடி. அதிமுகவின் அதிருப்தியாம். வாங்க வீடியோவை முடிவாக்கின்றோம். அதாவது இந்த தமிழக அரசியலிலே பல ஆண்டுகளாக திமுக அதிமுக என்ற தமிழகத்தில் ஒரு மிக பெரும்பான்மையான, அதாவது தனது 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட கட்சிகள் இரு பெரும் திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக ஆகியெல்லாம் நேரடி மோதல்தான் பிரதான அரசியல் களமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தாவைக்காவின் எழுச்சியால் தமிழக அரசுகளில் சூழலும் மாறிய நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அணுகுமுறை அக்கட்சிக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில்தான் மறைமுகமாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் எடப்பாடி எடுத்துள்ள இந்த ஆதரவு என்பதே அவர்கள் கூறி வருகிறார்கள். அதாவது 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது பெரிய எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வரும் அதிமுக ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு போன்ற விவகாரங்களில் எடப்பாடி தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிட்டு அரசை விமர்சித்திருக்கிறார். ஆனால் இந்த அறிக்கையில் முன்னாள் ஆளுங்கட்சியான திமுக மீது விமர்சனங்கள் இடம்பெறவில்லையா என்பதை அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் தற்பொழுது, அதாவது அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் முக்கிய பிரமுகர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சவாலாக இது மாறியிருக்கிறதா. இதன் காரணமாகத்தான் அவர் தனது அரசியல் தாக்குதலை முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது மட்டுமே திருப்பியுள்ளதாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போதைய பல பிரச்சனைகளுக்கும் முந்தைய திமுக ஆட்சியின் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகளுக்கும் ஒரு காரணம் என்ற வாதத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஆளுங்கட்சி மட்டுமல்லாமல் திமுக விமர்சிக்க வேண்டும் என்ற கருத்து அதிமுகவுக்குள் வலுத்து வருகிறதா. அது மட்டுமின்றி தமிழகத்திலே, அதாவது நீண்டகால உரிமை பிரச்சனையாக பார்க்கப்படும் மேகதூது விவகாரத்தில் கூட திமுகவை விமர்சிக்க இருப்பது ஏன் என்ற கேள்வி அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலும் எழுந்துள்ள தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது அதிமுகவில் உருவாக காலம் முதல் திமுக எதிர்ப்பு தான் என்று முக்கிய அரசியல் அடையாளமாக இருந்து வந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களை தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து அரசியல் களத்தில் எதிர்கொண்டார்கள். அதாவது திமுக எப்பொழுதுமே தீய சக்தி என்ற அரசியல் கோஷம் என்பது அதிமுகவின் அடையாளங்களில் ஒன்றாக பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அந்த உடல் மொழி மாறி வருவதாகவும் திமுக மீதான தாக்குதல் குறைந்துள்ளதாகவும் அதிமுக தொண்டர்கள் பெரும் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக நிலவக்கூடிய தாவைக்கா என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாராம். திமுக மீது அவர் விமர்சனங்கள் என்பது குறைந்து வரும் நேரத்தில் தான் கண்டிப்பாக கூடிய விரைவில் அதிமுக மற்றும் திமுக கண்டிப்பாக இடையே கூட்டணி என்பது கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை இந்த அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.